வெல்கம் டு ரோகர் ரியாக்ஷன். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி பார்க்கும்போது தெரியுது நம்ம தளபதி விஜய் தான் பற்றி பேச போகிறேன். என்ன அப்படின்னா, நேற்று அவர் ஸ்பீச் கொடுத்துருந்தார். அவர் பச்சை துண்டு போட்டு வரும்போது தெரிஞ்சிச்சு, எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயத்தை பற்றி தான் பேச போகிறாரு அப்படின்ட்டு. ஏன்னா நம்மளோட பேக் போனே வந்து விவசாயம் தான், நான் சொல்ல வேண்டியதில்லை. அவர் பச்சை துண்டு போட்டு வரும்போது வந்து அதை பற்றி தான் பேச போகிறாரு அப்படின்ட்டு. அதே மாதிரி விவசாயத்தை பற்றி தான் பேசினார். விவசாயிகளுக்கு என்னென்ன உதவிகள் பண்ண போகிறேன் அப்படின்னு பேசியிருந்தார். உண்மையிலேயே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விவசாயிகளுக்கு. ஏன்னா வந்து 5 ஏக்கர் கம்மியாக வச்சுருக்காங்களே, அவங்களுக்கு வந்து நான் வந்து கடன் வந்து தள்ளுபடி பண்ணுறேன். 5 ஏக்கருக்கு மேலே வச்சுருக்கவங்களுக்கு வந்து 50% கடன் வந்து தள்ளுபடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து விவசாயிகளுக்கு தண்ணீர் பிரச்சனை, அதை தீர்க்கிறதுக்கு ஏதாவது பேர் சொன்னார். எனக்கு பேர் சரியாக தெரியல. ஏன்னா எனக்கே நான் அதை உள்ள டீப்பாக போய் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா வந்து இன்னும் கொஞ்சம் வருடங்களில் தண்ணியே இல்லாமல் வந்து பஞ்சத்தில் வந்து இருக்க போகிறோம். அதுக்கான தீர்வு என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை வந்து நல்லா ஆராய்ஞ்சு தண்ணீர் பிரச்சனை எப்படி தீர்க்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்போ வந்து தண்ணி முதல்லாம் பார்த்தீங்கன்னா 30 அடி 50 அடியில் கிடச்சிதுங்க. இப்போலாம் 1000 அடி 2000 அடி போர் போட்டால் கூட வில்லேஜில் வந்து தண்ணி வருது. இதுக்கு முழு காரணம்னா முதல்ல வந்து நம்ம தண்ணி வந்து சேர்த்து வைக்கிறது கிடையாது. எல்லாம் வந்து வீணாக கடலுக்கு போகுது. ஆனால் ஒரு சில விவசாயிகள், நான் ஏன்னா ஃபார்மிங் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் ஒரு சில விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, தண்ணியை வந்து எப்படி சேர்த்து வைக்கலாம், தன்னோட நிலத்துல வந்து தண்ணியை எப்படி சேர்த்து வைக்கலான்ற நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் என்ன சொன்ன விஷயம் என்னன்னா, 5 ஏக்கருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 50% பண்ணுறேன் அப்படின்றாரு. அதே மாதிரி விவசாயிகள் அதாவது விவசாயிகளோட பிள்ளைகளாக இருந்தாங்க, அவங்க நிலை இல்லைன்னா அவங்களோட படிப்பு செலவு வந்து அரசே ஏற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே வந்து பெரிய விஷயங்க. அரசே ஏற்கும் அப்படின்றது அது ஒரு நல்ல விஷயம் இருந்தது. அதே மாதிரி விவசாயிகள் வந்து நெல்லை வந்து மடியில் போடுறாங்க, அங்கே கமிஷன் அடிக்கிறாங்க. அதையும் வந்து பார்த்து அந்த கமிஷன் எதுவுமே இருக்காது. அதாவது பூஜ்ஜிய செலவில் கமிஷனே இல்லாமல் வந்து கொள்முதல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. லாஸ்ட்டாக இன்னொரு விஷயம் வந்து, ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க, நெல்லுலாம் வந்து மழையில் வந்து வீணாக போனது அப்படின்ட்டு. அதை நெல்லை பாதுகாக்கிறதான விஷயமும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பரவாயில்லங்க. இவ்வளோ குயிக் காலத்தில் அரசியலில் வந்து விவசாயிகளோட கஷ்டத்தை புரிஞ்சிருக்கிறது பெரிய விஷயங்க. ஏன்னா இப்போ விவசாயம், அதாவது அந்த காலத்துல வந்து பண்ணாருங்க, கலைஞர்லாம் பண்ணாரு, கரண்ட்லாம் இலவசமா கொடுத்தாரு, இல்லைன்னு சொல்ல, அப்ப பண்ண விஷயம். ஆனா அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க. இப்ப விவசாயிகளுக்கு என்ன தேவை, விவசாயிகளால தான். ஏன்னா விவசாயிகள்னா நம்ம பசிலேயே சாக வேண்டியது தான். நம்மளோட உயிர் நாடியே வந்து விவசாயிங்க தான். ஏன்னா நம்ம என்னதான் கோடி கோடியாக கம்ப்யூட்டர்ல கொஞ்சம் சம்பாதிச்சாலும் நம்மளுக்கு சாப்பாடு வந்து ரொம்ப முக்கியம். பழத்தாய் நான் சொல்றேன், அவங்களுக்கு சேத்துல காலை வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். அதுதான் உண்மை. இவ்வளோ குயிக் காலத்துல வந்து விவசாயத்தை பத்தி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்காருன்றது பெரிய விஷயம். ஏன்னா அரசியல்னும் போது மக்களுக்காக தான், சம்பாதிக்கணும்னு வரல, அவரு மக்களுக்காக தான் வந்திருக்காருன்னு தெரியுது. நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணி சொல்லியிருக்காரு. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நல்ல ஸ்பீச்சுங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் இவர் வந்து எதனா ஊருக்கு போகும்போது ஏதாவது அசம்பாவிதம். நேற்று கூட பார்த்தாங்க, 2 பேர் வந்து பைக்ல வந்து இதுல இந்த போலீஸ் வாகனத்துல அடிச்சு அப்படியே கீழே விழுந்து அதுல ஒருத்தவங்க வந்து ஆபத்தான நிலைமையில இருக்காரு அப்படின்றாங்க. ஏங்க, நான் உண்மையிலேயே கேட்குறேன், உண்மையிலேயே நீங்க தொண்டர்கள் தானா இல்லை அவருக்கு எதிரிங்களாங்க? ஏங்க, சுத்தி அவளுக்கு எவ்வளோ பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க, சரிங்க? ஒவ்வொரு கட்சியும் அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. பார்த்தா அதுக்கு பிரம்மாஸ்திரம், அவங்க வீட்டை வச்சு அவரை வந்து கவுக்க பார்த்தாங்க, அப்பவும் அவர் கவரலை. காரணம் வந்து மக்கள் நம்ம வந்து அவர் கூட இருக்குன்ற ஒரு தைரியத்துல வந்து அவங்க ஃபுல் எனர்ஜி அதே ஸ்பீச்சிங். ஏன்னா ஒருத்தவங்க வந்து உலகத்துல எங்க சந்தோஷமா இருக்க முடியும், நம்ம வீட்டுல தான் சந்தோஷமா இருக்காங்க. வீடியோ இப்போ அவருக்கு வந்து நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாச்சு. ஆனா அந்த ப்ரெஷரையும் தாங்கிட்டு வந்து பேசுறாரு. நான் உங்களுக்காக நான் பண்றேன், வரேன் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு காசு எங்க பஞ்சம், அவர் வாழ்க்கை பயணிச்சுட்டு அவர் எப்படியோ போயிருக்கலாங்க. நம்மளுக்காக வர நம்மளே அவரை வந்து கஷ்டப்படுத்தலாமா? எவ்வளவு தடவை சொல்றாரு, பின்னாடி வராதிங்க வராதிங்க அப்படின்ட்டு. அதை மீறியும் நீங்களாம் பின்னாடி போனா என்னங்க அர்த்தம் சொல்லுங்க? ஒரு மனுஷனை வந்து இவ்வளவு பேர் கஷ்டப்படுத்துறாங்க, நம்ம தான் ஒரு கூட இருக்கோம், நம்மளே அவரை கஷ்டப்படுத்தினா அதுல என்னங்க நியாயம் சொல்லுங்க? இந்த மாதிரி விபத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் பல தடவை சொல்லிட்டார், ஒரு தடவை இல்லை, ஒவ்வொரு இதுக்கு போகும்போதும் அவர் சொல்றாரு, பின்னாடி வராதிங்க வராதிங்க, விபத்துகள் ஆகும் அப்படின்றாரு. அதை கேட்காம மீறி வந்து விபத்துல தானே சிக்கிக்கிறீங்க. அது உங்களை மட்டும் இல்லாம அவரையும் தான் சேர்த்து பாதிக்குது. அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் சொல்லுங்க? கரூர்ல எவ்வளவு பெரிய விபத்தாச்சு, லாஸ்ட்ல வந்து பல கட்சிகள் அவர் மேல பழிய போட்டு எவ்வளவு பெரிய பிரச்சனைலாம் தாண்டி வந்துட்டு இருக்காரு. மறுபடியும் ஒவ்வொரு தடவையும் இது மாதிரி பண்ணாதீங்க, நம்மளுக்காக தான் அவர் வராரு அப்படின்னு, மக்களுக்காக தான் வராருன்னும் போது மக்கள் தாங்க அவருக்கு சப்போர்ட்டா இருக்கணும். நீங்களே அந்த தப்பை பண்ணாதீங்க, அவரை ஃபாலோ பண்ண வராங்க, ஃபாலோ பண்ண எப்படியும் நம்ம வந்து பேச ஸ்பீச் வந்து
பேச தான் போறாரு, நம்ம அவரை பார்க்க தான் போறோம். அதே மாதிரி அவர் சொல்லியிருக்காரு, நான் கண்டிப்பா வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் வரேன் அப்படின்ட்டு. கண்டிப்பா அவர் வரதான் போறாரு. நம்ம அவரை பார்க்க தான் போறோம், சந்திக்க தான் போறோம். அடுத்த 30-40 வருஷத்துக்கு அவர் நம்ம கூட தான் இருக்க போறாரு. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். மறுபடியும் அவர் ஃபாலோ பண்ணி அந்த தப்பை ஒவ்வொரு தடையும் நம்மளும் ஒவ்வொரு தடையும் கஷ்டத்தை வந்து அவருக்கு கொடுக்காதீங்க. ஏன்னா அவர் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அதை மைண்டில் வச்சுட்டு யாரும் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. பட் இந்த விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு தோணுச்சு. அதுதான் நான் பேசினேன். ஏன்னா வந்து பல கட்சிகள் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. அவங்க காசு கொடுத்து தான் விமர்சனமே பண்ணுறாங்க. ஆனால் விஜயனாக்கு சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொருத்தரும் சரி காசுக்காக பண்ணலங்க. அவங்களா முன் வந்து தானாக வந்து நம்ம மனசில் இருக்கிறத சொல்லணும், நம்மளோட ஆதங்கத்தை சொல்லணும், நம்மளோட கஷ்டத்தை சொல்லணும் அப்படின்றதுக்காக வந்து சொல்கிறாங்க. காசுக்காக மாரடிக்கிறவனுக்கும் உண்மையாக உழைக்கிறவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. அது மாதிரி வந்து விஜயனோட ரசிகர்கள்லாம் பார்க்க அந்த ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களாம் காசுக்காக வேலை செய்கிறவங்களே கிடையாதுங்க. அவரை பிடிச்சி போய் நம்மளுக்கு எதனா ஒரு நாள் நல்லது நடக்காதா, நல்லது நடந்துடாதா அப்படின்ற ஆதங்கத்தில் எல்லாம் பேசுகிறாங்க. இத்தனை வருஷம் எல்லாம் ஆண்டாங்க. அவங்கள சேஃப்டி பண்ணாங்களே தவிர மக்களுக்காக எதுவுமே பண்ணலைங்க. ஏதோ 100% அவங்க சம்பாதிச்சாங்கன்னா 10% பண்ணுறாங்க. அதனால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவங்கவுங்க குடும்பத்தை பார்க்குறாங்க. ஆனால் ஒருத்தர் தான் குடும்பத்தை விட்டு மக்களுக்காக தான் வரேன் அப்படின்னு சொல்றது வந்து பெரிய விஷயம். அவர் வந்திருக்காரு. பட் அவருக்கு அந்த கஷ்டத்தை வந்து யாரும் கொடுக்காதீங்க. அவரை ஃபாலோ பண்ணாதீங்க. என்ன பிரச்சனைனாலும் எல்லாருமே வந்து அவரை தான் வந்து அவர் தான் காரணம் அப்படின்வாங்க. பட் இந்த விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு தோணுச்சு. அதில் தான் பேசினேன். மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசமான சந்திக்கிறேன். அது வரைக்கும் உள்ளது உங்கள் ரகுவரன். டாடா பை பை.